இன்றைக்கி வந்து சோள தோசை தாங்க செய்ய போகிறோம். 2 கப் சோளம் எடுத்துக்கலாங்க. 1/2 கப் உளுந்து எடுத்துக்கிறேன். நான் தோலோடு இருக்க உளுந்தை சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா அலசிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தோசை மாவு அரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சுங்க. இதை அப்படியே மூடி வச்சு புளிக்க வச்சுக்கலாங்க. மாவு நல்லா புளிச்சிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்ச மாவை தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யும் சேர்த்துக்கலாங்க. இதோட கார சட்னி வச்சு பரிமாறினீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.